சிதம்பரம் கோயிலில் ஆய்வு செய்வதற்கு தீட்சிதர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு. 2வது நாளாக இன்றும் திரும்பிச் சென்றது அதிகாரிகள் குழு. தீட்சிதர்களை கண்டித்து சிதம்பரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் போராட்டம். தொடக்கப் பள்ளிகளில் 9000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் அங்கன்வாடி மையங்களுக்கு மாற்றப்பட்டதற்கு கல்வித்துறை இன்று விளக்கம். மழலையர் வகுப்புகள் நிறுத்தப்பட்டதற்கு இபிஎஸ் ஓபிஎஸ் கண்டனம். அரசு செலவழிக்கும் ஒவ்வொரு பைசாவும் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல். சிவகங்கையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கருத்து. கந்துவட்டி தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உடனடியாக விசாரிக்க டிஜிபி சைலேந்திரபாபு இன்று உத்தரவு. கந்துவட்டி தலை தூக்காமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 100 ரூபாய் உயர்வு. மத்திய அரசு இன்று அறிவிப்பு. 17 வகையான பயிர்களின் கொள்முதல் விலையையும் உயர்த்தியது மத்திய அரசு. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதம் 4.90% அதிகரிப்பு. ரிசர்வ் வங்கி இன்று அறிவிப்பு. கரூரில் பேருந்தில் பெண் பயணியை மரியாதை குறைவாக நடத்திய விவகாரம். ஓட்டுநர் நடத்துனரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து போக்குவரத்து துறை இன்று அதிரடி.